பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடர் கீழே நம்ம ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். சோழ நாட்டு திருப்பதிகள் 40ல் இது வரைக்கும் நம்ம 31 திவ்ய தேசங்களை அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு 32வது திவ்ய தேசமான திருமணிமாடக் கோயில் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை அனுபவிக்க போகிறோம். நம்மளோட எப்பொழுதும் திவ்ய தேசங்களை பற்றி அழகாக விளக்கத்தோட சுவாரஸ்யமாக பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கக்கூடிய திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் தான் இன்றும் நம்மோடு இருக்கிறார். நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விண்ணப்பம் நேயர்கள்கிட்ட. நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கோ, கடைசி வர கேளுங்கோ. ஏன்னா பல விஷயங்கள் நமக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ங்கிற மாதிரி வரும். நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா கடைசி வர கேளுங்கோ. அதுக்கப்புறம் நேத்திக்கு ஒரு தோழி ஃபோன் பண்ணி சொன்னால், நீங்கள் தினம் வாரம் போடுறீங்களா இந்த நிகழ்ச்சியை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வரதே தெரியறதே இல்லையே அப்படின்னு. நீங்கள் கேட்கும் பொழுது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சேன்னா உங்களுக்கு நாங்கள் வாரம் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வாரமும் ஒரு வாரமும் சனிக்கிழமை வெடியற் காலையில் உங்களுக்கு உங்களோட மொபைலில் எங்களோட இந்த திவ்ய தேச அனுபவம் உங்களுக்கோசரம், உங்களோட அனுபவத்துக்கோசரம் காத்துன்ருக்கும். அதனால் பெருமாளுக்கு உகந்த அந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு வாரமும் சனிக்கிழமையில் திவ்ய தேசத்தை அனுபவத்தை நீங்களும் சேர்ந்து அனுபவிக்கலாம். இது ஒரு சிறிய வேண்டுகோள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த தொடரில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 32வது திவ்ய தேசம். அதை நம்மளோட எப்பொழுதும் போல பகிர்ந்து கேட்கிறார் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் பாலா சார். வணக்கம். எல்லா பக்த கோடிகளுக்கும் வணக்கம். ஸ்ரீபதியான நாராயணன் வாசம் செய்கிற 108 திவ்ய தேசத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 32வது திவ்ய தேசம் திருமணிமாடக் கோவில் அப்படின்பாங்க. நம்ம திருநாங்கூரில் உள்ள 11 க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லிட்டு வரோம். திருநாங்கூரினோட தாத்பரியம் இல்லை திருநாங்கூரில் இருக்கிற 11 திவ்ய தேசம் எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு வரோம். இந்த திருநாங்கூர் 11 திவ்ய தேசத்தில் மிகவும் முக்கியமான திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் தான், திருமணிமாடக் கோவில். அது ஏன் அப்படின்னு நம்ம சொல்ல நீங்களும் தெரிஞ்சுப்பேன். இந்த 11 திவ்ய தேசம் எப்படி வந்ததுன்னு நம்ம முன்னாடியே எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். சிவபெருமானோட மனைவி பார்வதி தக்ஷனோட யாகத்துக்கு போக தக்ஷன் அங்கே அவமதிச்சுடுறார். சிவன் போகாதன்னு சொல்லியும் பார்வதி அங்கே போக சிவன் அவமதித்து இவர் ஏதோ பேசிடுறார். அதனால கோபம் கொண்ட சிவன் ருத்ரதாண்டவம் ஆடுறார். அப்போ தான் ருத்ரதாண்டவங்கிற வார்த்தையே வந்தது. இந்த ருத்ரதாண்டவம் எங்கே ஆடுறாருன்னா இந்த ஏரியாவில் ஆடிட்டு இருந்தார். அவர் ஆடிட்டு இருந்த போது என்னாச்சுன்னா, அவரோட சடாமுடி ஒவ்வொரு வாட்டியும் அது அங்கே பூமியில் படும்போது அங்கேருந்து ஒரு சிவன் உருவானாராம். ஸோ இதை போல் 11 இடத்துல அவரோட சடாமுடி அடிக்க 11 சிவன் உருவாக எல்லோரும் பயந்து போய், ஐயோ பூமிக்கு ஏதாவது ஆகிட போகிறது, 11 சிவன் இது போல் இந்த மாதிரி ருத்ரதாண்டம் ஆடினால்னா என்ன ஆகும், தாங்காது பூமின்னு சொல்லிட்டு நாராயணனை வேண்ட நாராயணன் உடனே அங்கே வந்தாராம். எங்கேருந்து வந்தார் அப்படின்னா பத்ரிகாசிரமத்துலேருந்து வந்தார். பத்ரி நாராயணன் மந்திரோபதேசம் செஞ்ச இடம் பத்ரி நாராயணன். அங்கேந்து வந்த நாராயணன் இந்த 11 சிவனையும் சாந்தப்படுத்தி 11 திவ்ய தேசமா அங்கங்க குடிகொண்டுட்டு ஒவ்வொரு சிவனையும் சாந்தப்படுத்தி அந்த சிவனுக்குள்ள அடக்கி ஒரே சிவனாக்கி கடைசியில் முடிஞ்சது. இப்படிதான் 11 திவ்ய தேசமும் வந்தது. பட் முதல்ல வந்தது பத்ரிகாசிரமத்திலேருந்து வந்த நாராயணன். அவர் எங்க வந்தார் அப்படின்னா திருமணிமாடக் கோவில் இந்த இடத்துக்கு தான் வந்தார். அதனால தான் இந்த ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலமாச்சு. இங்கே அந்த 11 திருநாங்கூர் கருட சேவை இங்கே தான், அதனால தான் முக்கியமானது. எப்படி அப்படின்னா, அவர் இந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 4 வேதங்களை குதிரைகளாக பூட்டி இந்திரனை சாரதியாக வச்சு
அவர் அங்கேருந்து வந்தாராம், நேர வைகுந்தத்துலேருந்து இங்கே வந்திருக்கார். அதனால ஆக்சுவலாக கருடாழ்வாருக்கு கொஞ்சம் மன வருத்தம், நம்மளை இது போல் இந்த வாகனமாக வச்சுக்கலையே, தேரில் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் என்னன்னா துவஜஸ்தம்பத்துக்கிட்டே இருப்பார். அவர் துவஜஸ்தம்ப யூஸ்வலாக எதிர்க்கே இருப்பார் கருடாழ்வார். இங்கே வந்து துவஜஸ்தம்பத்துக்கு கீழே இருப்பார், அவரோட அடிமுடி கீழே இருப்பார். இருந்துட்டு அவர் வேண்டிட்டாராம், இது போல் என்ன இனிமே எப்படியாவது வாகனமாக்கிக்க, எப்படியாவது ஒரு இது கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பெருமாள் வந்து ஆஹா அதனால என்ன, உன்னோட இந்த கருட சேவையே இங்கே வந்து பிரபலமாக இருக்கிறபடி இங்கே இருக்கிற 11 தீபதேசத்துலேயும் எல்லாரும் கருட சேவை வர்றபடி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை போல் பண்ணிட்டாராம். தை அமாவாசைக்கு அடுத்த நாள் வருது, பிரதமை த்வித்தீயை, இந்த 2 நாள் வந்து ரொம்ப முக்கியம். அது எப்படி நடக்குங்கிறதையும் இந்த பாகம் இல்லாட்டாலும் அடுத்த பாகத்தில் நான் சொல்கிறேன் அது எப்படி நடக்குங்கிறத. அங்கே எல்லாருக்கும் தெரியும் நரநாராயணன். நாராயணன் வந்து நரனாகிய தனக்கே, அவரே தான் பெருமாளே நாராயணன், பெருமாளே நரன். அவரே வந்து மந்திரோபதேசம் பண்ணிட்டார். அங்கேருந்து தான் இங்கே வந்தார், முதல்ல வந்தார். அவர் இங்கே என்னென்னா பிரயோக சக்கரம் வச்சுட்டு இருக்கார். அந்த விமானத்தினோட கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இந்திரன் என்ன பிகாஸ் சாரதி இல்லையா, ஸோ இந்திரன் அந்த இடத்துல இருப்பார், அந்த பீடத்தை கீழே இருப்பார். அந்த விமானம் வந்து அந்த பிரணவாகார விமானம், அதுவே வந்து தேர்னோட மேல்பாகம் போல இருக்கும், கொஞ்சம் தேர்னோட அமைப்பில் இருக்கும் இந்த கோவில். அதனால தான் தேர்னோட அமைப்பில் இருக்கும். இது வந்து முக்கியமாக என்னென்னா திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு 13 ஆமாம் 12 பாசுரம் பாடியிருக்கார். 12 பாசுரம் வந்து பெரிய திருமொழியில் 3:8 3ஆம் பத்து 8ஆம் திருமொழியில் 10, 10ஆம் திருமொழி 10ஆம் பத்து 1ஆம் திருமொழி 1, அதுக்கப்புறம் பெரிய திருமடலில் 1, ஒரு 12 பாசுரம் பாடியிருக்கார். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுலேயும் இந்த ஒரே ஒரு பாசுரம் நான் பாடிடுறேன். இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றின ஒரு விளக்கமும் இந்த பாகத்திலையோ இல்லை அடுத்த பாகத்திலையோ நான் சொல்லிடுறேன். நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரநாரணனே கருமாமுகில் போலெந்தாய் எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவமிடம் எத்திசையும் கந்தாரமே நிசை பாடமாடே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தார நின்று வனமங்குலாங்கூர் மணிமாடக் கோயில் வணங்கென் மனனே. திருமங்கை ஆழ்வார் வந்து தன்னோட மனத்துக்கிட்ட சொல்றார், நந்தா விளக்காய் இருக்கிறான், நந்தா விளக்கே அளத்தற்கரியாய். மணிமாடக் கோயில்ங்கிற பேரே வந்து மணிங்கிறதுக்கு அர்த்தமே வந்து விளக்கா. ஸோ விளக்கெல்லாம் எரிகிற அந்த மாடங்கள் சூழ்ந்த மாளிகை இருக்கிற மணிமாடக் கோவில் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடம் மணிமாடக் கோவில் அப்படின்றது. இந்த உபனிஷத்து வந்து வேத புருஷனோட வாக்கில் உபனிஷத் வாக்கு ஒன்று இருக்கு. அது என்னன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் அதுவே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின விளக்கம் இந்த நந்தா விளக்கோட இது வந்து இப்படி வருது. அது எப்படின்னு அதுவும் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஏன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் நான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம், இது மூணு ஏன் இந்த பிரம்மமாக இருக்கு அப்படின்னா, சத்தியம்ங்கிறது என்னது, சத்தியம்ங்கிறது வந்து என்றைக்குமே நித்தியமாக இருக்கிறது, அழியாதது, அது எப்போதும் இருப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சத்தியம் அது. அதனால்தான் நந்தான்னா அணையாத, நந்தா விளக்குங்கிறது அணையாத விளக்கு, எப்போதும் இருப்பவன் நந்தா விளக்கு. அதே போல் ஞானம்ங்கிறது என்ன, ஸ்வயம் பிரகாசமான ஞானத்தை குணமாகவும் ஸ்வரூபமாகவும் உடையவன் நம்ம பெருமான். அது என்ன, விளக்கு வந்து எப்போதும் எரிஞ்சுட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு யாரும் ஒளி தர்றதில்லை. விளக்கு தனக்குத்தானே அது ஒளி தந்துருக்கு, மற்றவாளுக்கும் ஒளி தர்றது, அதனால ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. இன்னொன்று அனந்தம்னா முடிவே இல்லாது, அது எல்லாருக்கும் தெரியும் அனந்தம். ஸோ அனந்தம்னா அளவிட முடியாதது அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ சுவாமி வந்து அளத்தற்கரியாய் அப்படின்பா. ஸோ அதனால அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம், இந்த மூணுத்தினோட சொல்ல வச்சுட்டு தான் இது போல திருமங்கை ஆழ்வார் வந்து நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் அப்படின்னாராம். நந்தான்னா அணையாத, விளக்குன்னா தெரியும் விளக்கே, அளத்தற்கரியாய் அப்படின்னா அளவிட முடியாதவன் அப்படிங்கிறது. இதை பற்றி ஒரு சின்ன இதுவும் சொல்லுவா. ராமானுஜர் வந்து அவர் அங்கே திருப்பட்கோயிலை பாடம் கத்துட்ட போது இது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறேன் நான் அப்புறம். அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த கோவிலில் வந்து நான் சொல்லிட்டது போல் இந்திரன் வந்து அவனோட சாபம் தீர்த்துட்ட கோவில் இது.
இந்திரன் தவிர ஐராவதம்ங்கிற அந்த வெள்ளை யானை இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை யானையும் தவம் செஞ்சு அதுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தை தீர்த்துட்டு தான். அதனாலதான் ஆக்சுவலா நாகம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல யானைன்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல நாகம்னா சர்ப்பம் அப்படிம்போம், சம்ஸ்கிருதத்துல வந்து யானைன்னு அர்த்தம். அது அந்த யானைக்கு சாபம் தீர்த்ததுனாலதான் நாகபுரி அப்படின்னு வந்து அதுவே மருவி நாங்கூர் ஆகி திருநாங்கூர் ஆச்சான். திருநாங்கூர் ஆறதுக்கான காரணம் வந்து அதுதான், அந்த பேர் தான் இது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து பெருமாளனோட திருக்கை இருக்கு இல்லையா, அது மேலே நேராக அவரோட சக்கரத்து மேலே வந்து சூரிய ஒளி எப்பயும் பட்டுட்டே இருக்குமா. அது எப்படி சாமி சூரிய ஒளி எப்பயும் பட்டுட்டே இருக்கும், சூரியன் வந்து மாறிண்டே இருக்குமே நம்மளோட வருஷம் பூரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது என்னன்னா அந்த விமானத்தில் வந்து 3 துவாரங்கள் இருக்கான் 3 இடத்துல. ஸோ சூரியன் வந்து நகரும் போது அந்தந்த துவாரம் வழியா ஒளி வந்து அந்த ஒளி வந்து இவரோட கையிலேருந்து பாதம் மட்டும் வருமா அந்த ஒளி, அது நாள் பூரா பட்டுட்டே இருக்குமா. இது ரொம்ப ரொம்ப மகத்தான விஷயம். இது வருஷம் பூரா எல்லா சீசன்லயும் இந்த சூரிய ஒளி வந்து பெருமாளனோட திருப்பாதம் மட்டும் பட்டுட்டே இருக்குமா அது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த பெருமாள் வந்து இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே திருக்கோட்டியூர் சுவாமி, அவருக்கு ஒரு சந்நிதி இங்கே இருக்குது. திருக்கோட்டியூர் எல்லாருக்கும் தெரியும், ராமானுஜருக்கு உடையவருக்கு வந்து அவர் மந்திரோபதேசம் பண்ணார் அஷ்டாங்கி விமானத்துக்கு கீழே. அந்த திருக்கோட்டியூர் சுவாமியோட இருக்கு இது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உற்சவர் வந்து 2 உற்சவர் இருக்கார். ஒரு உற்சவர் வந்து நின்ற கோலம், மூலவர் பேர் வந்து நாராயணன், நான் சொன்ன மாதிரி நந்தா விளக்கு அப்படின்பா. கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம்ல இருக்கார். தாயார் புண்டரீகவல்லி தாயார். உற்சவர் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி 2 உற்சவர் இருக்கார். நின்ற கோலத்தில் ஒரு உற்சவர் வந்து நரநாராயணன்னு பேர். அமர்ந்த கோலத்தில் ஒரு உற்சவர் பேர் வந்து அளத்தற்கரியான். நந்தா விளக்கு அளத்தற்கரியான்னார் இல்லையா, அளத்தற்கரியான் அப்படின்னு பேர். ஸோ இங்கே இதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த மீதி வந்து இந்த சுவாமி வந்து ஏன் இந்த நந்தா விளக்குங்கிறதுக்கான அந்த இது சொன்னேன் இல்லையா, அதை வந்து திருப்புட்குழியில் ராமானுஜர்கிட்ட எப்படி சொன்னார் அப்படின்னா, திருப்புட்குழியில் யாதவ பிரகாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட வந்து அவர் சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரா, இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் இது 3 வந்து ஒன்று சேராது, ஒரே குணமாக அது ஆகாது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அப்போ ராமானுஜர் வந்து அவரை திருத்தினார் நிறைய இடத்துல. அதனால தான் இவா 2 பேருக்கு மனஸ்தாபம் வந்து அவரையே அழிக்க போனார் அப்படின்னு சொல்லிக்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொன்னாரா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிறது வந்து எல்லாம் ஆகாது, இது வந்து 3 பரபிரம்மத்துக்கு ஓர் நிலை ஆகாது, பூர்ண சிருங்கத்துவம் முண்டத்துவம் அர்த்த சிருங்கத்துவம் போலே அப்படின்னாராம். அதுக்கு ராமானுஜர் சொன்னாராம், இல்லை 3மே வந்து பரபிரம்மத்துக்கு சேரும், சாமானாதிகாரண்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த இதுபடி இந்த 3மே வந்து பரபிரம்மத்துக்கு சேரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணமா அவர் சொன்னது திருமங்கை ஆழ்வாரோட இந்த பாசுரத்தை கோடிட்டு காமிச்சாராம். நந்தா விளக்கே அளத்தற்கரியாய், அணையாத விளக்கு அளவிட முடியாதவன் அப்படின்னு அவர் பாடிருக்கார் இல்லையா, விளக்கினாராம். மீதி வந்து நான் வந்து அடுத்த தொடரில் வந்து எப்படி இந்த தையம்மாவாசைக்கு அடுத்த நாள் எந்த மாதிரி கொண்டாடுவா, எப்படி எல்லாம் பண்ணுவா அப்படிங்கிறத வந்து விளக்கமாக வந்து அடுத்த தொடரில் நான் சொல்கிறேன். ஓகே.